உங்கள் ராசியில் தான் சூரியன் வந்திருக்காரு. அப்போ எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கணும். இரவில் லைட்டாக சாப்பிடாம நண்பர்களோடு சேர்ந்துலாம் ரொம்ப சரக்கெல்லாம் அடித்து ரொம்ப கண்டதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மேலதிகாரிகள் விஷயத்தில் நோ ரோஷம், நோ சூடு, நோ சொரணை. வேலையில் அதிகமாக இழப்புகள் ஏற்படக்கூடிய ராசி எது? விருச்சிக ராசி. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகக்கூடிய ராசி எது? விருச்சிக ராசி. குறிப்பாக அரசியல்வாதிகள் ரொம்ப ஜாக்கிரதையாக. பிரசன்டிங் ஸ்பான்சர் தமிழ் மேட்ரிமோனி. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. எவரெஸ்ட் ஈஸி செஃப் ஆகுங்கள் சில நிமிடங்களிலேயே. சௌபாக்யா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யாரு? விருச்சகம். உங்களுக்கு தான், நீங்கள் தான் ஹீரோ. உங்கள் ராசியில் தான் சூரியன் வந்திருக்காரு. அதனால தான் கார்த்திகை மாதம். அப்போ எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கணும். தலைவலி, ஒத்த தலைவலி, நரம்பு சம்மந்தப்பட்டோம், பதட்டம், பிபி, கழிவு பாதை, ஜீரண உறுப்பில் பிரச்சனை, இரவில் லைட்டாக சாப்பிடாம நண்பர்களோடு சேர்ந்துலாம் ரொம்ப சரக்கெல்லாம் அடித்து ரொம்ப கண்டதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக விருச்சிக ராசி பதட்டத்தில் கொண்டு போய் விட்டுரும். நைட்டு நெஞ்செல்லாம் அடைக்கிற மாதிரிலாம் வந்துடும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இரவு நேரத்தில் 6 மணி 7 மணிக்குள்ளாக டின்னரை முடித்து பசிச்சுதுன்னா வாழைப்பழம் இல்லைன்னா வெள்ளரிக்காய், அது மாதிரி ஈஸி டைஜஸ்டிவ் மாதுளப்பழம் உங்கள் டாக்டர்கிட்ட கேட்டுருங்க. இது போல் சாப்பிட்ருங்க. விருச்சிகம் ரொம்ப எழுத்து தான் படுத்தும். வண்டி வாகனத்தில் வித்தைகள் கூடாது. சட்டத்துக்கு புறமானவர்களுடைய நிழல் கூட கூடாது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். மேலதிகாரிகள் விஷயத்தில் நோ ரோஷம், நோ சூடு, நோ சொரணை. செல்வி, இது எனக்கு வரவே வராதுன்னா வந்ததுன்னா இந்த விருச்சிகத்தில் இந்த கார்த்திகை மாதத்தில் வேலையில் அதிகமாக இழப்புகள் ஏற்படக்கூடிய ராசி எது? விருச்சிக ராசி. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகக்கூடிய ராசி எது? விருச்சிக ராசி. கோர்ட்டுக்கு எது அதிகமாக போவோம்? விருச்சிக ராசி. செல்வி உடனே எழுதுவாங்க பாருங்கள் கமெண்ட்டில், விருச்சிகம் பார்த்தாவே செல்விக்கு பிடிக்காதுன்னு. அப்படி இல்லையா, இந்த மாதம் தொந்தரவு பண்ணக்கூடிய மாதம். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். விநாயகரை பிடிச்சிக்கணும், பெருமாளை பிடிச்சிக்கணும், தாயாரை பிடிச்சிக்கணும். ரொம்ப முக்கியமாக யாரை பிடிச்சிக்கணும்? ஆஞ்சநேயரை பிடிச்சிக்கணும். அனுமன் சாலிசா சொல்ல சொல்ல அற்புதமான அமைப்பு ஏற்படும். செவ்வாய்க்கிழமையில் மட்டும் மதியம் 1 மணிலேருந்து 2 மணிக்குள் சாப்பாடும் ஒரு எலுமிச்சப்பழ ஊறுகாவும் தானம் கொடுத்த சத்ரு நாசம் ஏற்படும். இது சத்ரு நாசத்துக்கு, விரயத்துக்கு இல்லை. அதனால் என்னடா வெள்ளிக்கிழமை தானே சொல்லுவார், ஏன் இப்போ செவ்வாய்க்கிழமைன்னா இந்த கார்த்திகை மாதம் முழுவதும் செவ்வாய்க்கிழமையில் உணவு கொடுப்பது பணவரவு, சத்ருவுக்கள் விஷயத்திலிருந்த பாதிப்புகளை நிவர்த்தி ஏற்படும். வாகனத்தில் அதிக கவனத்துடன் இருங்கள். உத்தியோகத்தில் மிக கவனம். வழக்குகள், இந்த இன்கம் டேக்ஸு, ஜிஎஸ்டி இதெல்லாம் அப்டேட் வச்சுக்கோங்க. அவரை நம்பினேன், இவரை நம்பினேன், அதெல்லாம் செல்வி ஒத்துக்க மாட்டேன். உங்கள் விஷயத்தை நீங்கள் தான் நம்பணும். குறிப்பாக அரசியல்வாதிகள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒவ்வொரு தமிழ் மாதமும் மேஷம் முதல் மீன வரை உள்ள ராசி நேயர்களுடைய பலன்களும் அதற்குண்டான எளிய பரிகாரங்களையும் பார்த்து கொண்டு வருகிறோம். இப்பொழுது தான் சித்திரை ஆரம்பித்தது போல் இருந்தது. அதற்குள்ளாக ஐப்பசி முடிந்து இப்போ கார்த்திகைக்குள்ளாக உள்ள வருகிறோம். கார்த்திகை மாதம் விருச்சிக ராசி செவ்வாய் வீட்டுக்கு, அதாவது பகை வீட்டுக்கு சூரியன் வரக்கூடிய மாதம். கார்த்திகையில் நிறைய விசேஷங்கள் உண்டு. ஐயப்பன் சீசன், கார்த்திகை தீபம், இதெல்லாம் ரொம்ப முக்கியம். தீபத்திற்கென்றாலே கார்த்திகை தான். அப்பேற்பட்ட மாதம் 17/11/2025 முதல் 15/12/2025 வரை. கார்த்திகை மாதம் முடிந்த பிறகு வரக்கூடிய மாதம்தான் மார்கழி. சூரியன் தனுசு வீட்டுக்கு வரக்கூடிய மாதம். அன்றைக்கு தான் எல்லா தெய்வமும் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்துப்பார்கள். அதனால தான் மார்கழியில் எல்லா கோயில், சிவனாக இருக்கட்டும், பெருமாளாக இருக்கட்டும், அம்பாளாக இருக்கட்டும், விநாயகராக இருக்கட்டும், இந்த மார்கழியில் பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றினாவே போதுமா, ஒரு வருஷத்துக்கு உண்டான பலன் வந்துருமா. அவ்வளோ விசேஷமா அது. அதனால் கார்த்திகையிலே ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா மார்கழி ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா கார்த்திகை தீபத்துக்கு உண்டான மாதம். செவ்வாய் வீட்டில் சூரியன் வரக்கூடிய மாதம். 17/11/2025 முதல் 15/12/2025 வரை. கார்த்திகை 1 முதல் கார்த்திகை 29 வரை.
இந்த மாதத்தில் முக்கியமான விசேஷம்னு பார்த்தா கார்த்திகை 1ஆம் தேதி சபரிமலைக்கு மாலை போடுறது ரொம்ப விசேஷம். வருஷம் முழுக்க ஐயப்பனுக்கு மண்டல பூஜை, அதாவது தமிழ் மாத பிறப்பு சமயத்தில் சபரிமலை தரிசனம் உண்டு. நிறைய பேர் போடுவாங்க. ஆனால் வருஷம் கார்த்திகை மாதம் முதல் தேதியில் எக்கச்சக்கமான பேர், லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேர் மாலை போடுவாங்க. கிட்டத்தட்ட மகர ஜோதி தரிசனம் செய்வதற்கு வரைக்கும் விரதம் இருப்பவர்கள் எல்லாம் உண்டு. அது தை மாதத்தில் வரக்கூடிய விஷயம். அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான மாதம். அடுத்ததாக இந்த மாதத்தில் வரக்கூடிய பண்டிகை கார்த்திகை தீபம். இதில் திருவண்ணாமலை தீபம்தான் பிரதானம். இந்த கார்த்திகை மாதம் 17ஆம் தேதி, அதாவது 3/12/2025 அன்றைக்கி தான் திருவண்ணாமலை தீபம். அன்னைக்கு ஏற்றப்படக்கூடிய விளக்கோட ஒளி கொசு மேல் பட்டாலே அதற்கே பாப விமோசனம் இருக்கும் என்றது ஐதீகம், மோட்சம் கிடைக்கும் என்ற ஐதீகம். அதனால் கார்த்திகை மாதம் மகாத்மியம் என்ற ஒரு நூல் சொல்கிறது. அப்பேற்பட்ட அந்த மோட்சம் கிடைக்கக்கூடிய கார்த்திகை தீபம் அன்று உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் ஒற்றைப்படையில் விளக்கேற்றுவது மிக மிக விசேஷம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். இந்த கார்த்திகை மாதம் முழுவதும் சோமவாரம் சொல்லப்படக்கூடிய திங்கட்கிழமை எல்லாமே விசேஷமான மாதம். சிவன் கோயிலில் நடைபெறக்கூடிய சங்காபிஷேகத்தில் கலந்து கொள்வதும், அபிஷேகத்துக்கு கலந்து கொள்வதும், கடன் குறைய வேண்டும், தேகாரோக்கியத்தில் பலப்பெற வேண்டுமென்றால் பழங்கள் வாங்கி கொடுப்பதும், கடன் குறைய வேண்டுமென்றால் பச்சரிசி மாவு திங்கட்கிழமையில் வாங்கி கொடுப்பதும் அற்புதமான பலனையும் அனுகூலத்தையும் கார்த்திகை மாதம் ஏற்படுத்தி தரும். அதில் பொது பலன் பஞ்சாங்கத்தில் என்ன சொல்கிறதுன்றது தான் ரொம்ப ஹைலைட். பொதுவாக கார்த்திகை மாதம் என்றாலே கனமழைன்னு சொல்லுவாங்க. அந்த கனமழை வரக்கூடியதில் பஞ்சாங்கம் என்ன சொல்கிறது, நாங்களே சொல்கிறோம், நீங்கள் சொல்வீங்க. இருந்தாலும் எத்தனை ஆண்டு காலத்திற்கு முன்பாக எழுதிய ஒரு பஞ்சாங்கத்தில் இந்த வருடத்திற்கு உண்டான கார்த்திகை மாதத்தில் என்ன நடக்கிறது என்று துல்லியமாக கணிக்கப்பட்டிருக்கிறது தான் அதனுடைய பெருமை என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். தமிழகம் முழுவதும் வெள்ளக்காடாக மிதக்கக்கூடிய சூழ்நிலை வரலாம் என்கிறார்கள். அதில் குறிப்பாக தென்னிந்தியா முழுவதும் பல சிக்கல்கள், குறிப்பாக அந்தமான் பகுதியெல்லாம் பெரும் சிக்கல்கள் காணப்படக்கூடிய அமைப்பு. திருமலை திருப்பதி, சபரிமலை, பழனிமலை போன்ற பிரதான இருக்கிறது போல் ஆந்திராவில் ஏற்கனவே கூட்ட நெரிசலால் மக்கள் இறந்ததினால் அதனுடைய தாக்கங்கள் மீண்டும் அதிகமான கூட்டம் இருக்கக்கூடிய இடங்களில் தென்னிந்தியாவில் கோயில்களில் மிக கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். திருப்பி அதே போல் பிரச்சனைகள் வரும். அதனால் அது ஒரு மிக கவனம். மதுரை, நெல்லை, தூத்துக்குடி, நாகை, வேளாங்கண்ணி, பொள்ளாச்சி, திருப்பூர், குற்றாலம், தென்காசி பகுதிகளில் மழையின் அளவு அதிகமாக இருக்கும் என்று பஞ்சாங்கத்தின் கணிப்பு. பூண்டி மாதிரியான நீர்த்தேக்க பகுதிகளில் அணையோட பாதுகாப்பை மேம்படுத்த வேண்டிய அவசியம். பூண்டின்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறது, எல்லா அணைகளுடைய நீர்த்தேக்கம் செல்வி அங்கே சொல்லலையேன்னு சொல்லக்கூடாது. ஒரு மாதிரி தான், ஒரு சாம்பிள் தான் சொல்ல முடியும், நியூஸ் வாசிக்க முடியாது. ஸோ அவசியம் ஏற்படும். அணையில் நீர் கசிவு, மதுகுகளில் பிரச்சனையெல்லாம் ஏற்பட வாய்ப்பு உண்டு. காவேரி, வைகை, தாமிரபரணி போன்ற புண்ணிய தீர்த்த கரைகளில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்த வேண்டிய அவசியம் உண்டு. வடநாட்டில் காசியில் பிரச்சனைகள் வரலாம் என்ற பஞ்சாங்க குறிப்பு. ராமருடைய அயோத்தியாவிலும் பிரச்சனைகள் ஏற்படலாம். அமெரிக்கா போன்ற, லண்டன் போன்ற நாடுகளில் இந்தியர்களுக்கு கடுமையான பிரச்சனைகள் வரக்கூடிய மாதமாக காணப்படுகிறது. வளர்ந்த நாடுகளில் பேர் புகழுடன் இருக்கக்கூடிய இந்தியர்களுக்கு அந்த பொறாமையால் பலவிதமான சிக்கல்கள் வரலாம். வேலைகளுக்கு பிரச்சனை வரலாம், உடைமைகளுக்கு பிரச்சனை வரலாம், சிலருக்கு உயிருக்கு கூட பிரச்சனைகள் வரலாம். அந்த நாட்டு சட்டத்திட்டங்களெல்லாம் தைரியமாக மீறி உங்களுக்கு பாதுகாப்பை நீங்கள் கவனமாக எல்லோரும் உங்களுடைய ஒற்றுமையின் மூலமாக அங்கே நீங்கள் நிறைவேற்றி கொள்வது உங்களுடைய சாமர்த்தியம். கண்டிப்பாக இந்த கார்த்திகை மாதம் பகை வீட்டில் சூரியன் வரக்கூடிய மாதம். தலைவர்களுடைய தூண்டுதல், வெளிநாட்டில் வாழக்கூடிய இந்தியர்கள்
அதாவது இந்தியாவை தாண்டி குறிப்பாக ஏசியாவில் இல்லாமல் அதேபோல் ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய இந்தியா தொழில் வர்த்தகங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அதேபோல் அண்டை நாடுகளால் பாதிப்பு ஏற்படக்கூடிய மாதம் இந்த கார்த்திகை மாதம். அமெரிக்கா, லண்டன் போன்ற யூரோப்பு நாடுகளில் எங்கெங்கெல்லாம் பெரிய பிரான்ஸ் போன்ற நாடுகள், அதேபோல் சுவிட்சர்லாந்து, ஜெர்மனி போன்ற, கனடா போன்ற நாடுகளிலெல்லாம் இந்தியர்களை அதிக அளவுக்கு தொந்தரப்படுத்தக்கூடிய அமைப்பு ஏற்படும். கொஞ்சம் கவனமாக இருங்க. செல்வி ஏன்டா இப்படி சொல்கிறாருன்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா இந்த கிரகங்கள் சனி நிற்கக்கூடிய காலகட்டம், குரு அதிச்சாரத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம், இந்த பிரச்சனைகளெல்லாம் கண்டிப்பாக வருவதற்கு 95% சாத்தியக்கூறுகள் இருக்கக்கூடிய அமைப்பாக தான் பஞ்சாங்க குறிப்புகள் காட்டுகிறது. அதனால் நீங்கள் உஷாராக இருந்துக்குங்க. உடைமைகள் விஷயத்தில் விலை உயர்ந்த பொருள்களெல்லாம் எங்கேயாவது பாதுகாப்பான பெட்டகத்துக்கு மாற்றிக்கொள்வதும் அப்படி வைத்து கொள்வது தான் உங்களுக்கு சேஃப்டி என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதே போல் நீர்த்தேக்க பகுதிகளில் கவனமாக இருப்பதும், காவேரி, வைகை, தாமிரபரணி போன்ற புண்ணிய தீர்த்த கரைகளில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்துவதும், வடநாட்டு காசியில் பிரச்சனைகள் காட்டுவதுமெல்லாம் காணப்படுகிறது. சென்னைக்கு அதாவது சென்னைக்கு பார்த்தீர்கள் என்றால் பாதியில் பெரிய மழை பாதிப்பு, விடிய மழை பெய்ஞ்சு புரட்டி போடக்கூடிய அமைப்பு இருக்குது. சும்மா பேசிட்டு 95% எல்லாம் முடிஞ்சிருக்கெல்லாம் சொல்லாமல் இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கிறனால எல்லா வடிகால்களிலும் எல்லா இதுலேயும் தூர்வாரிவது, அதாவது மந்திரிகள் மட்டும் உழைக்காமல் மக்களும் உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் அந்த ஹாட்லைன் நம்பரில் போது சொல்லி எந்தெந்த இடத்துலலாம் குப்பைகள் இருக்கிறதோ, கூலங்கள் இருக்கிறதோ அகற்றுவதற்கு முயற்சி எடுக்க வேண்டும். சூரியன் பகை வீட்டில் இருக்கிறதுனால் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு, பிரபலங்களுக்கு, தலைவர்களுக்கு, நாட்டை ஆளக்கூடியவர்களுக்கு, இந்தியாவை ஆளக்கூடியவர்களுக்கு, யாராக இருந்தாலும் சரி, மாநிலத்தில் அவர்களுடைய தேகாரோக்கியம், படைப்பாளிகள், கலைத்துறையினர், மீடியா துறையினர், பிரபலமானவர்கள், தொழிலதிபர்கள் எல்லோர்களுக்கும் எதிரிகளால் தொந்தரவோ, தேகாரோக்கியத்திலோ வாகன விபத்து தான் ரொம்ப காட்டுது. அதனால் உங்களுடைய ஓட்டுநர்கள் விஷயத்திலிருந்து அவர்கள் திடீர்னு எதிரிகள் வலையில் விழாமல் இருக்கிறார்களா என்று பார்த்து கொள்வதும் மிக முக்கியமான அமைப்பு. பிரசித்தி பெற்ற பெண் தலைவர்கள் எல்லாம் அதீத கவனமாக இருக்கக்கூடிய அமைப்பு. ஊட்டி, குன்னூர், கேரளாவில் உள்ள மலைப்பிரதேசங்களில் பெரிய நிலை சரிவுகள் காணப்படக்கூடிய அமைப்புகள் பஞ்சாங்கத்தில் காட்டியிருக்கிறது. அதே போல் தீபாவளியே முடிஞ்சாலும் கூட சில இடங்களில் பட்டாசு குடோன்களில் விபத்துகள் ஏற்படக்கூடும்னு காட்டுகிறது. பட்டாசால் பிரச்சனைகள், தீயால் பிரச்சனைகள் காட்டுகிறது. அந்தமான் பகுதிகளில் பிரச்சனைகள் காட்டுகிறது. மாலத்தீவு பகுதிகளில் நிலநடுக்கங்களால் கண்டிப்பாக பாதிப்புகள் பெரிய அளவுக்கு காட்டக்கூடிய உலகத்தில் நிலநடுக்கங்கள் தான். ஏன்னா செவ்வாய் வீட்டில் சூரியன் வருவதனால் ஏற்கனவே சூறாவளியில் பிலிப்பீன்ஸை உருகுலைந்த மாதிரி நிலநடுக்கங்களால் உருகுலையக்கூடிய அமைப்பு, பஞ்சபூதம் காற்றால் பெரிய சேதங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு எல்லாம் ஏற்படுகிறது. ஊட்டி, குன்னூர், கேரளாவில் உள்ள மலைப்பிரதேசங்கள் எதிர்பாராத நிலைச்சரிவுகள், பெங்களூரில் கலவரங்கள் போன்ற விஷயங்கள்லாம் காட்டுகிறது. சில இடங்களில் பட்டாசு குடோன்கள், மாலத்தீவு பிரச்சனைகள், மீனவர்களுக்கு பிரச்சனை வர வாய்ப்பு உண்டு. கடல் எல்லை கட்டுப்பாட்டு விஷயத்தில் அதீத கவனமாக இருக்க வேண்டும். தமிழகத்துக்கு மட்டும் இல்லாமல் ஆந்திர பிரதேசம், நெல்லூரில் பெரும் வெள்ள பாதிப்புகள், சூறாவளி அமைப்பெல்லாம் காட்டக்கூடிய அமைப்பு. கர்நாடகாவில் வெள்ளம் மட்டும் இல்லாமல் நிலநடுக்கங்களுக்கு உண்டான உணர்வுகள் கூட காட்டும் என்று காட்டக்கூடிய அமைப்பு காட்டப்படுகிறது. கண்டிப்பாக இந்திய பகுதியிலும் நிலநடுக்கங்கள் உணரக்கூடிய அமைப்பெல்லாம் பெரும் சேதங்கள் திடீரென்று ஏற்படக்கூடிய அமைப்புகள் காட்டுகிறது. பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானத்துக்கும் அதுபோல நாடுகளிலெல்லாம் பெரும் கலவரங்கள், பிரச்சனைகள், போர் மேகங்கள் எல்லாம் காட்டுவது போல் அணு ஆயுதங்களை திடீரென்று யாராவது பயன்படுத்துவதற்கோ அல்லது அணு ஆயுதங்களை கொண்டு வரக்கூடிய அந்த கைமாற்றுறது, டிரான்ஸ்போர்ட் பண்ணுற போன்ற விஷயத்திலெல்லாம் பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய அமைப்பு காட்டுகிறது. அமெரிக்காவுடைய தலைவர்கள், ரஷ்ய தலைவர்கள், மற்ற தலைவர்கள் எடுக்கக்கூடிய தேவையற்ற பிரச்சனைகள், எடுக்கக்கூடிய அவசர முடிவுகள் உலகத்திற்கு பெரும் பிரச்சனைகள் காணப்படுகிறது. தங்கத்தின் விலை உயர்ந்து கொண்டு தான் இருக்கும், கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்கும், ஆனால் உயர்ந்து கொண்டே இருக்கும். 28வது ஆண்டு வரை
தங்கத்தில் தைரியமாக முதலீடு பண்ணலாம். போட்டு நாளைக்கே விற்கணுன்னா பண்ணி நம்பி ஏமாறாதிருங்க. கண்டிப்பாக அதிகமான விலை நிச்சயமாக இருக்கும். விலை குறையும், அது குறையும், இது குறையும் என்று நிறைய சொல்லுவார்கள். பாதுகாப்பே உலகத்தில் இல்லாத சூழ்நிலை ஏற்படுவதனால் தங்கத்தில் தான் நிறைய பேர் முதலீடு செய்வார்கள். ஏற்கனவே நம்மளுடைய அரசாங்கம் தங்க பத்திரங்களை பற்றி விழிப்புணர்வு சொல்லியிருக்கிறது. அதனால் தங்கமாக வாங்கி பட்டகத்தில் வைத்துக்கொள்வது பாதுகாப்பாக இருக்கும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். உலக நாடகத்தில் அணு ஆயுதத்தை பற்றி நிறைய பிரச்சனைகள் காட்டக்கூடிய பதட்டம் காட்டப்படுகிற அமைப்பு. அதே போல் கார்த்திகை மாதம் என்றாலே தீப திருவால் தெய்வங்கள் இறங்கி வரக்கூடிய மாதம். அடுத்ததாக வரக்கூடிய மார்கழி மாதத்தில் காலையிலிருந்தே தெய்வ சக்திகள் இந்த உலகத்தில் நிறைஞ்சிருக்கும் என்பது ஐதீகம் பிரம்ம முகூர்த்தத்திலே. அதனாலே எந்த மதமாக இருந்தாலும் பிரார்த்தனை தான் ஒரே வழி என்பதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். எனவே அந்த பிரார்த்தனைகள் மூலியமாக உலகம் எவ்வளோ கஷ்டங்களை பார்த்துருக்கிறது, எவ்வளோ நிலநடுக்கங்களை பார்த்துருக்கிறது, எவ்வளோ சுனாமிகளை பார்த்துருக்கிறது. இந்த கார்த்திகை மாதத்தில் கண்டிப்பாக ஏதோ ஒரு நாட்டில் நடைபெறக்கூடிய நிலநடுக்கத்தால் சுனாமியுடைய தாக்கங்கள் உணரக்கூடியதோ அல்லது தெரியக்கூடிய பாதிப்புகள் கண்டிப்பாக இந்திய பெருங்கடலில் ஏற்படுவதற்கு இந்திய பகுதிகளிலும் ஏசியா பகுதிகளிலும் அந்த சுனாமியின் தாக்கங்கள் காட்டுமாக பஞ்சாங்கத்தின் குறிப்பு காட்டுகிறது. எனவே இதுவும் கடந்து போகும் என்பதை போல் தெய்வ வழிபாடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதும் கார்த்திகை மாதத்தில் இருக்கக்கூடிய கண்டிப்பாக நீங்கள் எந்த நாளில் விளக்கேற்றுகிறீர்களோ இல்லையோ தெரியாது, செவ்வாய்க்கிழமையில் உங்கள் குடும்பத்திற்காக விளக்கேற்றுவதும் சோமவாரத்தில் சிவனுக்கு அபிஷேக பொருள்களை கொடுப்பதும் பெரிய பலத்தையும் பெரிய சந்தோஷத்தையும், குறிப்பாக கார்த்திகை மாதத்தில் பச்சரிசி மாவு சிவனுக்கு கொடுக்க அனுகூலங்கள் கண்டிப்பாக ஏற்படும். எலுமிச்சை பழச்சாறு கொடுக்க யமபயம் நீக்கும். பழங்கள் கொடுக்க தேக ஆரோக்கியங்கள் பெரிய அளவுக்கு, குறிப்பாக மாதுளை பழத்தை பிரிந்து கொடுக்க அனுகூலங்கள் ஏற்படும். கரும்புச்சாறு கொடுக்க விசேஷங்கள் காணப்படும். தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. எவரெஸ்ட் ஈஸி செஃப் ஆகுங்கள் சில நிமிடங்களிலேயே. Saubhagya Home and Kitchen Appliances.